கரடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம். கரடிக்கு சர்ப்ரைஸ் குடுத்தா பிடிக்காது. நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா ஓடும். நீங்க மரத்துல ஏறி தப்பிச்சுக்கலாம்னா, கரடியும் மரம் ஏறும். Rios' Golden Key Construction and Consultancy, crafting your curiosity. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கரடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு இந்த இடத்துல நீங்க ஒரு கரடியை பார்க்குறீங்க. கரடியை நீங்க பார்க்கும்போது, கரடிக்கு சர்ப்ரைஸ் குடுத்தா பிடிக்காது. கரடி கிட்ட ஒரு பெரிய டேஞ்சர் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா ஓடும். நீங்க மரத்துல ஏறி தப்பிச்சுக்கலாம்னா, கரடியும் மரம் ஏறும். இல்ல நீங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அதுல போய் நம்ம நீந்தனா கரடி நல்லா நீந்தும். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கரடி கிட்ட இருக்கு. அது வந்து தன்னுடைய குட்டியை வந்து அதனுடைய முதுகு பகுதியில வச்சுட்டு அப்படியே போகும். தப்பிக்கணும் பார்த்துட்டா அது மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் போது இப்போ ஒரு கரடி வருது, இப்போ நீங்க இருக்கிறீங்க, அந்த கரடி வந்து உங்களை பார்க்கல, ஆனா நீங்க கரடியை பார்த்துட்டீங்க. நீங்க சைலண்டா எந்த சவுண்டுமே போடாம மெதுவா பேக் ஸ்டெப் எடுத்துட்டு நீங்க நகர்ந்து போயிடுங்க. ரெண்டாவது ஆப்ஷன், கரடி வருது, நீங்க இருக்கிறீங்க, கரடி உங்களை பார்த்துருச்சு, நீங்களும் கரடியை பார்த்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காப்பாற்றி ஆகணுங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டீங்கன்னா, உங்க கையை மேலே தூக்கி பயங்கரமா நீங்க சவுண்டு கொடுத்து நீங்க ஒரு இறந்த மாதிரி நடிக்கணும். உங்க கழுத்து தான் கரடியும் டார்கெட் பண்ணும். காட்டில் ஏதோ ஃப்ளவர்லாம் சாப்பிட்டு கரடி வந்து டான்ஸ் போகணும், ஆல்கஹால்லாம் ஏறி போச்சுனால இந்த மகுவா ஃப்ளவர்லாம் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிரும். அதனால அந்த டைம்ல இது டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது டான்ஸிங் வேர்ஸ் நம்ம சொல்றோம். அது வந்து உண்மைதான். கரடிக்கு பிடிக்காத விலங்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா காட்டுக்குள்ள? கரடி தாக்குவதற்காக புலி முயற்சி பண்ணோம். பட் இருந்தாலும் அந்த கரடி வந்து அந்த புலிகோடையை சண்டையிட்டு அந்த கரடி பின்வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டது. காட்டுக்குள்ள நீங்களாம் பேட்ரோலுக்கு போகும்போது, வனத்துறையினர் போகும்போது எந்த விலங்குக்கு ரொம்ப பயப்படுவீங்க? நாங்க பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா கரடின்னு சொல்லுவேன். என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஏதோ புலியை சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆமா, கரடி தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரடி வந்து நீங்க போயிட்டு இருக்கிறீங்க காட்டுக்குள்ள நம்ம போறபோது திடீர்னு இந்த இடத்துல நீங்க ஒரு கரடியை பாக்குறீங்க. கரடி நீங்க பாக்குற போது கரடிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா பிடிக்காது. அதை நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சார்ஜ் பண்ணிடும். அதனாலதான் நீங்க வந்து ஒரு வாழ்விடத்துக்குள்ள கரடிகள் வரும்போது நம்ம நிறைய சவுண்ட் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய இருப்போம். அப்போ வந்து நம்ம மனுஷன் இருக்கிறத கரடி பார்த்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா இந்த மாதிரி காட்டுக்குள்ள நீங்க போறது அந்த கரடி வந்து நம்மளை பாத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற போது நம்மளை சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு நாங்க சில விதிமுறைகள் இல்ல சில டெக்னிக் எல்லாம் நம்ம சொல்லிதான் கொடுக்குறோம், எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லுங்க, எப்படி தப்பிக்கணும் பார்த்துட்டா அது மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் போது சார். எஸ், இப்போ ஒரு கரடி வருது, இப்போ நீங்க இருக்கிறீங்க, அந்த கரடி வந்து உங்களை பார்க்கல, ஆனா நீங்க கரடியை பார்த்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சைலண்டா எந்த சவுண்டுமே போடாம மெதுவா பேக் ஸ்டெப் எடுத்துட்டு நீங்க நகர்ந்து போயிடணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆப்ஷன், கரடி வருது, நீங்க இருக்கிறீங்க, கரடி உங்களை பார்த்துருச்சு, நீங்களும் கரடியை பார்த்துட்டீங்க. நான் சொல்ற எல்லா டெக்னிக்குமே வந்து சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி மாறலாம். பட் இதெல்லாம் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நாங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சொல்றோம். ரெண்டாவது பொசிஷன்ல கரடி உங்களை பார்த்துச்சு, நீங்களும் கரடியை பார்த்துட்டீங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிங்கிற பொசிஷன். நீங்க அப்படியே உங்களை நகர்த்தாம நீங்க பாக்குற போது மேபி கரடி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது பொசிஷன். மூணாவது, இல்ல வேற வழியே இல்ல, கரடி நம்மளுக்கு பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம காப்பாத்தி ஆகணுங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டீங்கன்னா உங்க கைய மேல தூக்கி பயங்கரமா நீங்க சவுண்ட் கொடுத்து நீங்க சவுண்ட் கொடுக்கிற பொழுது கரடி வந்து மேபி பயப்படலாம். இது மூணாவது. நாலாவது, நான் வயசானவனா இருக்கேன், என்னால ஓட முடியல, எனக்கு கால் வலியா இருக்கு, நான் ஓடுனாலும் கரடி என்னை வந்து சார்ஜ் பண்ணிருங்கிற பட்சத்துல நீங்க அந்த தாயின் வயிற்றுக்குள்ள எப்படி அந்த குழந்தை வந்து ஒரு கர்ப்பத்துல இருக்கிறத சுருண்டி படுத்திருக்கோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளேயிங் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இறந்த மாதிரி நடிக்கணும். இப்போ உங்க கைப்பகுதி இப்படி மூடி இருக்கணும், இந்த கால் வந்து இங்க வந்துட்டு இப்படி படுத்துட்டீங்கன்னா உங்க கழுத்து தான் கரடியும் டார்கெட் பண்ணும். ஸோ உங்க கழுத்தை பாதுகாத்துக்கலாம், ஃபேஸ் வந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். அப்படியே வந்து உங்களை டேமேஜ் பண்ணாலும் உங்களுடைய பின்னாடி முதுகு பகுதி தான் டேமேஜ் பண்ணலாம். ஸோ சில காயங்களோட நீங்க தப்பிச்சுக்கலாம். கரடி கிட்ட ஒரு பெரிய டேஞ்சர் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா ஓடும். நீங்க மரத்துல ஏறி தப்பிச்சுக்கலாம்னா கரடியும் மரம் ஏறும். இல்ல நீங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அதுல போய் நம்ம நீந்தனா கரடி நல்லா நீந்தும். இந்த 3 கேரக்டருமே கரடி கிட்ட இருக்கு. சோ அதனால கரடி இஸ் சம்வாட் டெட்லியஸ்ட் அனிமல். அதுகிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல நம்ம ரொம்ப முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இருந்துச்சுன்னா, கையில ஃபயர் இருந்திருக்கு, தீப்பந்தம் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படும். ரொம்ப பிடிச்சது என்ன கரடிக்கு இது மாதிரி காட்டுக்குள்ள? காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா சாப்பிடுறது சோசியல் இன்செக்ட்னு சொல்லக்கூடிய அந்த கரையான், இதுகளை தான் அதிகமா சாப்பிடும். கரடியினுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இந்த சிங்கப்பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கரடிக்கு கிடையாது. ஸோ அதனால ஏன்னா தன்னோட மூக்கை வந்து உள்ள விட்டு அந்த கரையான்லாம் புற்றாலை எடுத்து சாப்பிடும். கரையானுக்கு அடுத்தபடியா தேன்,
தேன் தேன் நல்லா சாப்பிடும், அந்த பொந்து தேன் மரம்லாம் ஏறி அது எடுத்துரும். சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய அந்த சீட்ஸ் விதைகள் சாப்பிடும், பழங்கள் நிறைய சாப்பிடும். இதெல்லாம் கரடியினுடைய சில முக்கியமான விஷயம். தேனீலாம் எடுக்கும்போது எப்படி சார் இப்போ ஈயெல்லாம் இருக்கும்ல குளவி, அதனுடைய அந்த உடல் முழுவதுமாக அந்த ரோமங்கள் இருக்கிறதுனால அதே ஒரு பாதுகாப்பா கரடிக்கு இருக்கு. ஆனா கொட்டும் அந்த ரோமங்கள் பாதுகாப்பா இருக்கிறது பாதுகாப்பா தெரியாது. எஸ், கண்டிப்பா. இப்போ கரடியை நம்ம பாக்குறது இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கரடிகிட்ட இருக்கு. அது வந்து தன்னுடைய குட்டியை வந்து அதனுடைய முதுகு பகுதியில வச்சுட்டு அப்படியே போகும். இப்போ நாங்க வந்து நாக்டார்னல் அனிமல்ஸ் எல்லாம் சொல்லுவோம். நாக்டார்னல்னா இரவுல போய் இறை தேடக்கூடிய உணவு, ஒரு உயிரினம். இது இரவு நேரத்துல இறை தேடும். அதே மாதிரி கிரெபஸ்குலார்னு சொல்லுவோம். காலை ஏர்லி மார்னிங் 6 மணி 7 மணி, அதே மாதிரி சாயந்தரம் வந்து இந்த மாதிரி சூரியன் மறையக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல இறை தேடி போய் சாப்பிட ஆரம்பிக்கும். நல்லா பகல் வெயில்லாம் உச்சியில் அடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த நேரத்துல சில நேரத்துல நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த டே அண்ட் நைட்ல அந்த காலை நேரத்திலயும் மாலை நேரத்திலயும் சில நேரத்துல இரவு நேரத்திலயும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அந்த கரடியோட பிஹேவியர்ல. பகலையும் நாங்க பார்க்க தானே செய்யறோம் கரடிகளை. தூங்குமாங்களா சார்? ரொம்ப கரடி மாதிரி தூங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில வந்து பாத்தீங்கன்னா ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. ஹைபர்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த கடைசி இந்த மாதிரி வின்டர் சீசன்ல அதுக்கு எந்த உணவுமே கிடைக்காது. அதனால வின்டர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய உணவு சாப்பிட்டு ஃபேட் எல்லாம் நல்லா வச்சிரும். உடம்புல வச்சதுனால அது நல்ல தூக்கத்துல இருக்கிற போதுமே கூட அந்த ஃபேட்டே வந்து அதுக்கு திருப்பி டைஜஸ்ட் ஆகி அதுக்கான எனர்ஜியை கொடுத்துரும். ஸோ அதுதான் கரடிகள் நம்ம சொல்றோம். காட்டுல ஏதோ ஃப்ளவர் எல்லாம் சாப்பிட்டு கரடி வந்து டான்ஸ் போடும், ஆல்கஹால் எல்லாம் ஏறி போச்சுனால. இப்போ வந்து நீங்க நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மகுவா ஃப்ளவர்னு ஒண்ணு இருக்கு. அதே போல வந்து டெண்டு லீவ்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரடிகள் விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த மகுவா ஃப்ளவர்லாம் வந்து பேசிக்காவே உங்களுக்கு ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அது சாப்பிட்றதுனால இதுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிரும். அதனால அந்த டைம்ல அது டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது டான்சிங் பேர்ஸ் நம்ம சொல்றோம். அது வந்து உண்மைதான். அதனாலதான் அந்த மருந்து கடியில படுத்து தூங்க கூடாதுன்னு சொல்லுவோம். அது தூங்கினா நமக்கு ஆபத்து. ஏன்னா கரடி எந்த நேரத்துல வரலாம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு உங்களுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு அந்த ரேஞ்சர் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். சரி, இப்போ என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான ப்ரிப்பேர்னஸ் தேவை, என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கு இப்போ? சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க 10th முடிச்சோடனே +1 +2ல வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிறது நல்லது. மேக்ஸ் பயாலஜி குரூப் தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நீங்க +2 முடிச்ச உடனே உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் தமிழ்நாட்டுல ஒரே இடத்துல தான் வனக்கல்லூரி இருக்கு. அது மேட்டுப்பாளையத்துல இருக்கு. அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த இடத்துல நீங்க அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குது. 50 பேர்ல நீங்க அதை படிக்கலாம். 4 இயர்ஸ் முடிச்சுட்டு அது 4 வருஷம் கோர்ஸ். பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி வனவியல். அது 4 வருஷம் நீங்க முடிச்ச உடனே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்மளுக்கு அதை கால்ஃபர் பண்றாங்க. எக்ஸாமுக்காக கால்ஃபர் பண்றாங்க. அந்த எக்ஸாம் நீங்க அப்பியர் பண்ணி அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். இந்தியாவில் ஒரு 7-8 அகாடமி இருக்கு. அதுல எங்க வேணா உங்களை போடுவாங்க. அங்க 1.5 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சோடனே அதுக்கப்புறம் நீங்க போஸ்டிங் வரலாம். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து நீங்க வந்து அதை தாண்டி நீங்க ஏசிஎஃப் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. உதவி பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னா குரூப் 1 போஸ்டிங்ல அது வரும். அதுக்கு நீங்க எனி சயின்ஸ் டிகிரி, இன்ஜினியரிங் சயின்ஸ் டிகிரிலாம் எலிஜிபிள் தான். அதை நீங்க கிளியர் பண்ணா டைரக்டா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அந்த ரேங்க் நீங்க வரலாம். தட் இஸ் டிஎஸ்பி ரேங்க். ரேஞ்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேடர். டிஎஸ்பி ரேங்க்ல வந்து ஏசிஎஃப்ல நீங்க வரலாம். இதை தாண்டி அடுத்து நீங்க எஸ்பி கேடர் நீங்க போகணும்னா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அது வந்து மாவட்ட வன அலுவலர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எகைன் வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஐஜிஎன்எஃப்ஏன்னு சொல்லிட்டு டேராடூன்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமியில அங்கே ட்ரைனிங் முடிச்ச உடனே நீங்க உங்களுக்கு எங்க கேடர் போடுறாங்களோ, எந்த மாநிலத்துக்கு உங்கள சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாநிலத்தில் நீங்க சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு உன்னதமான ஒரு பணி. நல்லா இயற்கை நேசிக்கிற யாரா இருந்தாலுமே கண்டிப்பா இந்த சர்வீஸை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு நிறைய அட்வென்ச்சர் காத்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்யற வேலையில மன திருப்தி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். ஒரு அருமையான ஒரு துறை. ஒரு 3 என்ட்ரி சொன்னீங்க. இது இல்லாம கார்டு, ஃபாரஸ்ட் அது மூலமா என்ட்ரி ஆகலாமா? அது வந்து கார்டு ரேஞ்சருக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டர் கேடர்ல ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே சயின்ஸ் டிகிரி. அதுக்கு தனியா வந்து எங்களுக்கு ஒரு போர்டு இருக்கு. எங்களுக்கு வனத்துறையினுடைய போர்டு. அதுல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க அப்பியர் ஆகலாம். அதுக்கு கீழே வந்து நீங்க +2 குவாலிஃபிகேஷன்ல வந்து நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்க்ல ஃபாரஸ்ட் கார்டு இருக்கு. அது நீங்க அப்பியர் ஆகலாம். அதுக்கு கீழே வந்து ஃபாரஸ்ட் வாட்சர்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதில் நீங்கள் அப்பியர் ஆகலாம். மொத்தம் 6 என்ட்ரி இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வர. எஸ் எஸ். அதை தாண்டி லோக்கல் பீப்புள் ஒரு 10th தான் படிச்சிருக்காங்க, ஃபாரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி போச்சிங் வாட்சராக அவங்க ஜாயின் பண்ணலாம். யானைகள். ஆமாம் ஆமாம். ஒரு பழங்குடியின மக்களாக இருக்காங்க, இந்த பகுதியிலேயே அவங்க ரொம்ப பழக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆன்டி போச்சிங் வாட்சராக ஜாயின் பண்ணி அவங்க வனத்துறையோட இந்த செயல்படலாம். இப்போ இது மாதிரி புதர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. நீங்க சின்ன வயசா இருக்கிறது கரடிகள்லாம் அந்த வந்து ஷோல போடுறது, ஷோல காட்டுறது, அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா. நார்த் இந்தியால கலந்தர் அப்படிங்கிற கம்யூனிட்டி 13ஆம் நூற்றாண்டுல வந்து அந்த மாதிரி ஒரு கரடியை காட்டுக்குள்ள போயிட்டு அது குட்டியா இருக்கிறபோது அதை பிடிச்சி அதோட இரும்பு ராடு வச்சு அந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்கெல்லாம் வளர்த்திட்டு அந்த ஸ்ட்ரீட் பிளேக்கெல்லாம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டம் வந்த பின்னாடி அது எல்லாமே நிறைய மாறப்பட்டிருக்கு, மாட்டிட்டாங்க. இப்ப நீங்க டெல்லியில இருந்து ஆக்ரா வழியா ராஜஸ்தான் போற போது மட்டும் அந்த என்ஹெச்ல ஏகப்பட்ட கரடிகளை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஒரு 800 கரடிக்கு மேல ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. இப்ப அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப கரடுகள் அப்படிங்கறத வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த காலத்துல. கண்டிப்பா புடுங்கி அதை வந்து ஒரு காட்சி பொருளா பயன்படுத்துறது, ஏதோ ஒரு ராசிக்காகன்னு சொல்லிட்டு அதை கொடுமைப்படுத்துறது. கண்டிப்பா. இப்போ கரடிகள்ங்கிறது சத்தியமங்கலத்துல இப்போ புலிகள் காப்பகத்துல வந்து குறைஞ்சிருக்கா இல்ல கூடுதலாயிட்டு தான் இருக்கா சார்? கரடியோட எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பாக்குறது அதோட எச்சங்கள் பாக்குறோம், எங்களுக்கு அதான் இண்டிகேஷன். அதே மாதிரி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்சங்களை எல்லாம் நம்ம பாக்குற போது இங்க இந்த அளவுக்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நேரடியா பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாத்திருக்கேன். நான் நிறைய டைம் பாத்திருக்கேன் கரடிகளை பாத்திருக்கேன். ஓடிருமா இல்ல நின்று இருக்கா? மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ்ல பாக்குறது நம்ம அவாய்ட் பண்ணி ஓடிரும். ஏன்னா நாங்க போறது மேக்ஸிமம் டீமா போவோம், 5-6 பேர் போவோம். அந்த மாதிரி டீமா போறது போயிருக்கோம். எங்க ஸ்டாஃப்மே கரடி கிட்ட வந்து மாட்டிருக்காங்க, மாட்டி தனித்தறிக்க ஓடி வந்திருக்காங்க. அதையும் நாங்க பாத்திருக்கோம். இரவுல ஒண்ணுமே தெரியாது சார், கருப்பா இருக்கிறதுனால. இரவு நேரங்களில் பேச மாட்டேன். நைட் வந்து நாங்க ஃபாரஸ்ட்குள்ள பேட்ரோலிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். டே டைம் தான் அதிகமா பண்றோம். டே டைம் பாக்குற போது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஓடி வந்து தப்பிச்சிருக்காங்க. ஈவன் ஒரு 3 months முன்னாடி கூட அது நடந்த நிகழ்வு தான். அதை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க. கரடிக்கு பிடிக்காத விலங்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா காட்டுக்குள்ள? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா டைகரோட வந்து அது ஃபைட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலி டைகரோட ஃபைட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா டைகர் ஒரு டாமினேட்டிங் அனிமல். அதே மாதிரி நம்ம இதுவுமே புலியுமே வந்து பாத்தீங்கன்னா டைகர் கூட இருக்கிற அந்த கரடி சண்டையிட்டு, இப்போ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரடி தாக்குவதற்காக புலி முயற்சி பண்ணோம். பட் இருந்தாலும் அந்த கரடி வந்து அந்த புலிகோடையே சண்டையிட்டு அந்த கரடி பின்வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டதாக கரடி இருக்கு. டக்குனு மரமா ஏறிடும், இல்லைன்னா வந்து ஆக்ரோஷமா ஃபைட் பண்றதே நம்மளால பார்க்க முடியும் ஆக்சுவலா. சோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு, பார்க்க முடியும். கரடி நல்லா சத்தம் போடுமாமே சார்? அது மாதிரி ஒவ்வொரு வகையான சத்தம் போடுமாமே, 5 வகையான சத்தம். அது உண்மையா காட்டுல? நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. கரடினுடைய நார்மல் சவுண்ட் நம்மளுக்கு தெரியும், பட் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. ஓகே. இப்போ ஒரு 6 மணி ஆக போகுது. இப்ப சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துல இருக்கிற விலங்குகளோட உள்ள வாழ்வியல் எல்லாம் எப்படி? இப்ப என்னென்ன விலங்குகள் வந்து வெளியில வரும், என்னென்ன விலங்குகள் போய் ரெஸ்ட் எடுக்க போகும்? ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இந்த கரடிகளோட மூவ்மெண்ட் இந்த டைம்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் டைகர் மூவ்மெண்ட்டும் கூட இந்த ஈவினிங் டைம்ல அப்படியே கொஞ்சம் ரெஸ்டிங் பொசிஷன் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். எலிஃபென்ட்ஸ் வந்து ஒருவேளை காட்டை விட்டு பக்கத்துல இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு போக அதுக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா இந்த டைம்ல மெதுவா மூவ் பண்ணி ஒரு 7 மணி வரைக்கும் பவுண்டரியில போய் நின்றுக்கும். 7 மணிக்கு மேல உங்களுக்கு வெளியில போக ஆரம்பிச்சிடும், காட்சி தரும். அதே அது காட்சி உங்களுக்கு வந்து சவால். அதே போல சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல தான் வந்து பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல ஏதாவது நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த டைம்ல அதனுடைய மூமெண்ட்டையும் பார்க்கலாம். மயில் ரகம் வேற பறவை ரகம் தெரியல. இது பீகாக் தான். பீகாக் தான் பின்னாடியில வரக்கூடியது. ஆனா இவ்வளவு பெரிய காட்டுல வந்து பீகாக் நான் பாக்கல சார், மயில் அதிகமா பார்க்க முடியல. ஆமா, மயில் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து அதனுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். பேசிக்கா இந்த இடத்துல பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மி. நம்ம மயில் வந்து கண்டிப்பா நிறைய பாப்புலேஷன் இருக்குதா செய்யுங்க. ஓகே. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட இந்த தலாவாடி பகுதியில தான் ஒரு 2 நாளா இருக்கும். என்ன சொல்றது, இயற்கையா இருக்கட்டும், உங்களுடைய சவாலான பணியா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு காதலோடு பண்றீங்க இந்த பணி அப்படிங்கிறத நாங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து வன உயிரினங்கள் இயற்கை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க, கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Rios' Golden Key Construction and Consultancy, crafting your curiosity. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.